ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்கலாம் அப்படின்னா, கால்நடை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழே கால்நடை மருத்துவ படிப்பு மற்றும் கால்நடை சார்ந்த படிப்புகளுக்கு அடுத்த வாரம் முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் கால்நடை மருத்துவ படிப்புகள் நிரப்பப்படுது. கடந்த 2024ஆம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 660 கால்நடை மருத்துவம் 100 பிடெக் படிப்புகளுக்கான இடங்கள் இருக்குது. இதில் 15% இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு நிரப்பப்படுது. மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக 7.5% இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுது. தமிழ்நாட்டில் கால்நடை அறிவியல் மற்றும் கால்நடை பராமரிப்பு இளங்கலை பட்டம் பிவிஎஸ்சி மற்றும் கால்நடை சார்ந்த பிடெக் படிப்புகளுக்கு அடுத்த வாரம் முதல் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கக்கூடிய சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, தஞ்சாவூர், சேலம், தேனி, திருப்பூர் ஆகிய இடங்களில் 5.5 ஆண்டு கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் இயங்கிட்டு வருது. அதே போன்று சென்னை, ஓசூர் ஆகிய இடங்களில் 4 ஆண்டு பிடெக் படிப்புகள் வழங்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு பல்கலைக்கழகத்தின் மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறுது. 2024ஆம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் இளநிலை கால்நடை மருத்துவ படிப்பிற்கு 660 இடங்கள் இருக்குது. கால்நடை சார்ந்த பிடெக் படிப்புகளுக்கு 100 இடங்கள் இருக்குது. இதில் 15% இடங்கள் தான் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. என்னென்ன கல்லூரி இருக்குது அப்படின்னா, மெட்ராஸ் கால்நடை மருத்துவக் கல்லூரி சென்னையில் 120 இடங்கள் இருக்குது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நாமக்கல்லில் 100 இடங்கள் இருக்குது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரத்தநாடு தஞ்சாவூரில் 100 இடங்கள் இருக்குது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தலைவாசல் சேலம் 80 இடங்கள் இருக்குது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வீரபாண்டி 80 இடங்கள் இருக்குது. அதே கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பண்ணைக்கிணறு உடுமலைப்பேட்டு திருப்பூரில் 80 இடங்கள் இருக்குது. அதே போல் பிடெக் படிப்புகள் உணவு மற்றும் பால் தொழில்நுட்ப கல்லூரி கொடுவேலி சென்னையில் 40 இடங்கள். கோழி உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மத்திரிகிரி ஓசூர் 40 இடங்கள். உணவு மற்றும் பால் தொழில்நுட்ப கல்லூரி கொடுவேலி சென்னையில் 20 இடங்கள் இருக்குது. இதில் பிடெக் பிரிவில் வழங்கப்படும் படிப்புகள் உணவு தொழில்நுட்பம், கோழிப்பண்ணை தொழில்நுட்பம் மற்றும் பால் தொழில்நுட்பம் ஆகிய பாடப்பிரிவுகளில் பிடெக் பாடப்பிரிவுகள் வழங்குறாங்க. இதுக்கு தகுதி இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 17 வயதை அடைஞ்சிருக்குன்னு. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பிரிவினராக இருந்தால் வயது வரம்பு கிடையாது. இதர பிரிவினருக்கு 21 வயது வரை வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு வயது தளர்வு உள்ளது. பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிப்பிற்கு 12ஆம் வகுப்பில் மாணவர்கள் இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது தாவரவியல், விலங்கியல் ஆகிய பாடங்கள் கொண்டு முடித்திருக்குன்னு. பிடெக் படிப்புகளுக்கு கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்கள் கொண்டு முடித்திருக்குன்னு. 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் தமிழ்நாடு ஒதுக்கீட்டில் உள்ள இடங்கள் நிரப்பப்படுது. அகில இந்திய இடங்களுக்கு நீட் தேர்வு மதிப்பெண்கள் அவசியம். 2024ஆம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் 5 ஆண்டு பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிப்பிற்கு கல்வி கட்டணம் மற்றும் இதர கட்டணங்கள் இணைத்து முதல் வருடம் 22,15,000 ரூபா, 2ஆம் வருடம் 17,590 ரூபா, 3ஆம் வருடம் 17,590 ரூபா, 4ஆம் வருடம் 26,860 ரூபா, 5ஆம் வருடம் 12,000 ரூபா நிர்ணயிச்சிருக்காங்க. பிடெக் படிப்புகளுக்கு முதல் வருடம் 13,695 ரூபா, 2ஆம் வருடம் 8,320 ரூபா, 4ஆம் வருடம் 6,000 ரூபா என நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, அதற்காக வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.tanuvas.ac.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் நேரடியாக ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான அறிவிப்பு தான் தற்போது கொடுத்துருக்காங்க. வாய்ப்புள்ள மாணவர்கள், விரும்பக்கூடிய மாணவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.